வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாக்காஸ் ஃபேமிலி. இந்த வீடியோவில் கொடைக்கானல் டே 2ல் நாங்கள் தங்கியிருந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோம் ஸ்டேவை தாங்க பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோவில் கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய 7 வழிகளை பற்றியும், கொடைக்கானலில் பூம்பாறை, மன்னவனூரில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை பற்றியும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் டே 2ல் மன்னவனூர் பூம்பாறையில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட்டு கொடைக்கானலில் ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ஹோம் ஸ்டேக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ஹோம் ஸ்டே கொடைக்கானலிருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வில்லுப்பட்டின்ற ஒரு இடத்துல தான் இருந்தது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா ப்ரைவேட் கேபில் தாங்க போக முடியும். நாங்கள் நைட்டு ஒரு 7:30 போல் நாங்கள் செக்இன் பண்ண போனோம். நம்மளோட வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே பார்க்கிங் பிளேஸ் இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டியோட மேனேஜரும் ரொம்ப கைண்டாக பேசினார். இங்கே பார்த்தீங்கன்னா நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய கிட்ஸு, அப்புறம் என்னோடய அம்மா அப்பான்ட்டு மொத்தம் 6 பேர் நாங்கள் போயிருந்தோம். இங்கே 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 அடல்ட் 1 சில்ட்ரன்ட்டு 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். உள்ளே என்ட்ரி ஆனதும் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் சிலை இருந்தது. அதுவே ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணிச்சு. சாமியை கும்பிட்டுட்டு உள்ள ரூம்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போனோம். இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறது ஏதோ வெளி இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி இல்லைங்க. நம்ம வீட்டில் எப்படி ஸ்டே பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த இடத்துல ஒவ்வொரு ரூமுக்குமே ஐஸ்கிரீம்ஸோட நேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஹோம் ஸ்டே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. முக்கியமாக மேக் மை ட்ரிப்பில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இருந்ததுங்க. ஹாலில் ஒரு கார்னரில் டைனிங் ஏரியா இருந்தது. அந்த டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே கிச்சன் இருந்தது. அந்த கிச்சனில் நம்ம ஃபுட்டை ரீஹீட் பண்ணுறதுக்கும் காஃபி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரிங்கிங் வாட்டர், பிளேட்ஸு, கப்ஸுன்ட்டு பேசிக் கிச்சன் திங்ஸ் எல்லாமே இருந்தது. வாங்க இப்போ ரூம்ஸை போய் பார்க்கலாம். இங்கே குல்ஃபி, கசாட்டான்னு 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். குல்ஃபியில் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பாவும் என்னோட ஒரு பொண்ணும் படுத்துக்கிட்டாங்க. இந்த ரூமில் குயின் சைஸ் பெட், அப்புறம் டிவி, ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனும் இருந்ததுங்க. ரூமில் இன்னொரு டோரும் இருந்தது. நைட் டைம்னால நாங்கள் திறக்கல. மார்னிங் என்ன இருக்குன்னு திறந்து காட்டுறேன். ரூம்ஸ்லாம் காம்பேக்டாக இருந்தாலும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம்ஸ்லாமும் க்ளீனாக இருந்தது. லைட் போட்டு தரடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம். அதே மாதிரி இந்த ரூமும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. இந்த ரூம்ஸோட ப்ரைஸ்லாம் ஜிஎஸ்டியோட சேர்த்து 2500க்குள்ளே ஆகுங்க ஒரு ரூம். 2 ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 5000க்குள்ளே தான் ஆச்சு. எனக்கு முக்கியமாக இந்த ரூமில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் மிரர் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு பெரிய மிரர், லைட் கூட நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் தர பாத்ரூமும் க்ளீனாக இருந்தது. இங்கே இவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் எதுவுமே இல்லை. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே ஃபுட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1/2 hour நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போய் நாங்கள் நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டோம். ஹோட்டல்லையும் ஃபுட் நல்லா இருந்தது. அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த ப்ராப்பர்ட்டியோட வியூங்க. கீழே கார் பார்க்கிங், மேலே தான் ரூம்ஸ் இருக்குது. நைட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். மார்னிங் வியூ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். மார்னிங் 6:30க்கு எழுந்துட்டோம். வெளியே இருந்து வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக நல்லா அழகாக கார்டன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஹோம் ஸ்டேக்கு ஃப்ரண்ட்லேயே நிறைய பூச்செடிகள் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இருந்தது. அங்கே உட்காந்து வெளியே வியூவெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட்லேயே மளிகை கடை இருந்தது. நாங்கள் காலையில் காஃபி போடுறதுக்காக பால், காஃபி தூள், சர்க்கரை அதெல்லாம் வாங்கிட்டோம்.
மார்னிங் வெளியே வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பக்கம் பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்டுட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. காஃபி போடுறதுக்கான திங்ஸ், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகி செஞ்சு கிட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் 2 ஹவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கு இன்னும் லேட் ஆகும். அதனாலேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மேகி ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த தடவை நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அமைதியான பிளேஸில் ஸ்டே அமைஞ்சதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஹோம் ஸ்டேவோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாமே இந்த மெயின் சிட்டியில் இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் இந்த மாதிரி அமைதியான ஒரு பிளேஸில் இருக்கிறது தான் பிடிக்கும். வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிளேஸில் ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரூமில் இருந்த இன்னொரு டோரை திறந்து பார்க்கலான்னு திறந்தோம். சரி கார்டன் இருக்கும்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா கார்டன் இல்லை, மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இருந்தது. மொட்டை மாடி சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போனோம். மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த வியூவே வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். அங்கே அந்த மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. திஸ் இஸ் மொட்டை மாடி வியூ. செமையாக இருக்கு பேர். மேகத்துக்கு மேலே மலைகள், அதற்கு மேலே அப்படியே சூரியனை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருந்தது. பாப்பா என்ன பண்ணுறீங்க? பால் காசு. இன்னும் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? இங்கே தங்கிடலாமா? ஸ்கூலுக்கெலாம் போக வேணாம். ஓகே, நாங்கள் பால் பிஸ்கெட் மேகி எடுத்துக்காட்டு. மேகி காலமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிக்க போகிறோம். காஃபி போட்டு முச்சாச்சு. பாருங்கள் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் என்ன பண்ணாரோ அப்படியே அதே மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. டாடி நீ டிஸ்டர்ப் பண்ணுற. நீ சாப்பிடு. எப்படி இருக்கு வர்ணிகா மேகி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி டே 3 கொடைக்கானலில். முடிஞ்ச வரைக்கும் கொடைக்கானல் பக்கத்துலேயே இருக்கிற பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே சென்னைக்கு கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொடைக்கானல் டே 3ல் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களை தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பயணங்கள் தொடரட்டும், நினைவுகள் பெருகட்டும். என்னுடைய அடுத்த பயணத்தில் சந்திக்கிறேன். ஹாப்பி ஜேர்னி.